10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா, உன் விடைக்கான காரணத்தை கூறு. சப்டிவிஷன் 1 f from r to r ஆனது f of x equal to 2x plus 1. சப்டிவிஷன் 2 f from r to r ஆனது f of x equal to 3 minus 4x ஸ்கொயர். அதாவது கீழே கொடுத்துருக்கிற ரெண்டு சார்பும் இருபுற சார்பான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். சரியாப்பா? தீர்வு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா? f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. f of x1ம் f of x2வும் சமமாக இருக்கணும், அதே நேரத்தில் x1 x2வும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of x equal to 2x plus 1, f of x1 equal to f of x2 என்க. இப்போது f of x1 கண்டுபிடிக்கணும்னா 2x plus 1ல் x இருக்கிற இடத்துல x1 போடணும். சரியா? 2x1 plus 1. f of x2 கண்டுபிடிக்கணும்னா 2x plus 1ல் xங்கிற இடத்துல x2 போடணும். அப்போ 2x2 plus 1. அப்படின்னா 2x1 plus 1 equal to 2x2 plus 1. இப்போ 2x1 கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் 1 ஆப்போசிட் சைடில் போகிறப்ப -1ன்னு மாறும். சரியா? 2x1 equal to 2x2 plus 1 minus 1. ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆயிரும். 2x1 equal to 2x2. இப்போ x1 மட்டும் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற 2 ஆப்போசிட் சைடில் போகிறப்ப வகுத்தல்னு மாறும். சரியா? x1 equal to 2x2 by 2. 2 கேன்சல் ஆயிரும். x1 equal to x2. இங்கே கொடுத்துருக்காங்கள கண்டிஷன் x1 equal to x2 அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. தேர்ஃபோர் f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரியாப்பா? அதுக்கடுத்து மேல் சார்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு f of x equal to 2x plus 1ல் எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து கண்டுபிடிக்கிறப்ப எக்ஸில் இருக்க உறுப்புகள் எந்த உறுப்போட தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியாப்பா? x equal to -2, f of -2 equal to 2 into -2 plus 1. 2 into -2னா -4 plus 1 equal to -3. -2 -3ஓட தொடர்பு கொண்டிருக்கு. சரியாப்பா? x equal to -1, f of -1 equal to 2 into -1 plus 1. 2 into -1னா -2 plus 1. அப்படின்னா -1 ஆன்சராக கிடைக்கும். சரியாப்பா? -1 -1ஓட உறவு கொண்டிருக்கு. சரியாப்பா? x equal to 0, f of 0 equal to 2 into 0 plus 1. 2 into 0னா 0 தான், plus 1 equal to 1. 0 1 கூட உறவு கொண்டிருக்கு. சரியாப்பா? x equal to 1, f of 1 equal to 2 into 1 plus 1. 2 into 1னா 2ன்னு அர்த்தம். சரியாப்பா? 2 plus 1 equal to 3. 1 3ஓட உறவு கொண்டிருக்கு. சரியாப்பா? x equal to 2, f of 2 equal to 2 into 2 plus 1. 2 into 2னா 4 plus 1 equal to 5. இப்போது எக்ஸில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒயில் இருக்கிற வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கு. சரியாப்பா? அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்குது. -3 -1 1 3 5 இதுதான் துணை மதிப்பகம், இதே தான் வீச்சகமும். சரியா? அப்படின்னா இது மேல் சார்பு. சரியாப்பா? இப்போது எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்குது, மேல் சார்பாகவும் இருக்குது. அப்படின்னா f ஆனது இருபுற சார்பு ஆகும். ஓகேவாப்பா? இப்போது ரெண்டாவது சப்டிவிஷன் f of x equal to 3 minus 4x ஸ்கொயர். f of x1 equal to f of x2 என்க. f of x1 கண்டுபிடிக்கணும்னா 3 minus 4x ஸ்கொயரில் எக்ஸுங்கிற இடத்துல x1 போடணும். சரியாப்பா? 3 minus 4x1 ஸ்கொயர். f of f2 கண்டுபிடிக்கணும்னா 3 - 4x ஸ்கொயரில் எக்ஸுங்கிற இடத்துல x2ன்னு பிரதியிடணும். சரியாப்பா?
3 மைனஸ் 4 x2 ஸ்கொயர். இங்கிட்டு ப்ளஸில் இருக்க 3 ஆப்போசிட் சைடில் போகிறப்ப -3ன்னு மாறும். -4 x1 ஸ்கொயர் = 3 மைனஸ் 4 x2 ஸ்கொயர் -3 +3 -3 அடியாயிரும். சரியாப்பா? -4 x1 ஸ்கொயர் = -4 x2 ஸ்கொயர். x1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்க -4 ஆப்போசிட் சைடில் போகிறப்ப வகுத்தல்னு மாறும். x1 ஸ்கொயர் = -4 x2 ஸ்கொயர் பை -4 -4 -4 அடியாயிரும். x1 ஸ்கொயர் = x2 ஸ்கொயர். இப்போ x1 கண்டுபிடிக்கணும்னா x1 = ± √(x2) ஸ்கொயர். x1 = ± x2. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? x1 = x2 ஆர் x1 = -x2. x1க்கு x2னும் -x2னும் 2 நிழல்வுரு இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட நிழல்வுருக்கள் இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. சரியாப்பா? இது எப்படி எழுதுன்னா x1 என்ற உறுப்புக்கு x2 -x2 என்ற இரு நிழல்வுருக்கள் உள்ளது. எனவே f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. கணக்கில் ஒன்றுக்கொன்றான சார்பு மேல் சார்பு இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லைன்னு அர்த்தம்னா அதுக்கு அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாப்பா? தேர்ஃபோர் எஃப் ஆனது இருபுற சார்பு அல்ல. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.